Hello friends, welcome to Learners Forum. Oscillators இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ரீக்வென்சி ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆசிலேட்டர்ஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம ஃப்ரீக்வென்சியை வந்து ஒரு ஆசிலேட்டரில் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம், சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ரீக்வென்சி ஸ்டெபிலிட்டி பராமீட்டர் வந்து ஆசிலேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு ஆசிலேட்டரில் நமக்கு ஃப்ரீக்வென்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ நமக்கு வேவ் ஃபார்ம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஆம்ப்ளிடியூட் இருக்க மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் வந்து நமக்கு அவுட்புட்டில் வந்து கிடைக்கணும். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வென்சி ஆன் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்ட்ரே கெப்பாசிட்டன்ஸ், டெம்பரேச்சர் இதெல்லாமே எடுத்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கும் போது இப்படி பண்ணுற அனாலிசிஸை தான் நம்ம ஃப்ரீக்வென்சி ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃப்ரீக்வென்சி ஸ்டெபிலிட்டினா என்ன அப்படின்னா மெஷர் ஆஃப் எபிலிட்டி ஆஃப் ஆசிலேட்டர் டு மெயின்டைன் டிசையர்ட் ஃப்ரீக்வென்சி. ஸோ நமக்கு தேவையான ஃப்ரீக்வென்சி கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசிலேட்டரில் நமக்கு எதிர்பார்க்குற விஷயம். ஸோ அந்த விஷயம் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் வந்து அது கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது அப்படின்னு அதை மெஷர் பண்ணக்கூடிய எபிலிட்டி தான் ஃப்ரீக்வென்சி ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த ஃப்ரீக்வென்சி ஸ்டெபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரெமெடிஸையும் நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து டியூ டு சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் டேங்க் சர்க்யூட் காம்பனன்ட்ஸ் ஆர் அஃபெக்டட் விச் சேஞ்சஸ் ஃப்ரீக்வென்சி. ஸோ எல்லாமே நமக்கு டெம்பரேச்சர் டிபெண்ட் காம்பனன்ஸாக இருக்கும்போது ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா டேங்க் சர்க்யூட்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ஸான இண்டக்டர் ஒரு கெப்பாசிட்டர் ஏதாவது காம்பனன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு ஃப்ரீக்வென்சி அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம ஃப்ரீக்வென்சி ஆஃப் சஸ்டைன்ட் ஆசிலேஷன் என்னன்னு பார்த்துருப்போம் அப்படின்னா 1/2π into square root of ஒன்று L ஈக்குவலண்ட் இல்லைனா C ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ L அஃபெக்ட் ஆனாலும் சரி C அஃபெக்ட் ஆனாலும் சரி நமக்கு அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீக்வென்சி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் வந்து டியூ டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவ் டிவைசஸ், அதாவது ஜென்ரலாக ஆசிலேட்டரில் நமக்கு 2 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்கும், செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் நெட்வொர்க் வந்து இருக்கும். ஸோ இந்த டேங்க் சர்க்யூட் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்கில் இருக்கும். இதில் நமக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்த்தோம். செகண்ட் பாயிண்டில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவ் டிவைசஸான பிஜேடி ஆர் ஃபெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகும்போது அதுவும் நமக்கு ஃப்ரீக்வென்சியை அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் செகண்ட் ஃபேக்டர். தேர்ட் வந்து வேரியேஷன் இன் பவர் சப்ளை. ஃபோர்த் வந்து அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸ், ஏஜிங் அண்ட் அன்ஸ்டேபிள் டிரான்சிஸ்டர் பராமீட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். Next, changes in the load connected which affects the effective resistance of the tank circuit. And last பார்த்தீங்க அப்படின்னா capacitive effect in transistor and stray capacitance. ஸோ இது எல்லாமே வந்து டேங்க் சர்க்யூட்டுடைய கெப்பாசிட்டன்ஸை அஃபெக்ட் பண்ணும்போது நமக்கு ஃப்ரீக்வென்சியை வந்து அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன ரெமெடி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்க்யூட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சேம்பரில் மெயின்டைன் ஆகிற மாதிரி நம்ம வந்து என்க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு டெம்பரேச்சர் வேரியேஷன் எதுவுமே இருக்காது. அதனால நமக்கு டேங்க் சர்க்யூட் காம்பனன்ட்ஸ் அண்ட் டிரான்சிஸ்டர் அதாவது ஆக்டிவ் டிவைசஸ் இது எல்லாமே வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஃப்ரீக்வென்சி ஸ்டெபிலிட்டியை. நெக்ஸ்ட் மெயின்டைனிங் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் யூஸிங் ஜீனா டயோட்ஸ். ஸோ வேரியேஷன் இன் பவர் சப்ளையும் ஒரு ஃபேக்டராக இருக்கிறதுனால வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஜீனா டயோடெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கிடைக்கும். அதனால ஃப்ரீக்வென்சி ஸ்டெபிலிட்டியை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட், லோட் எஃபெக்ட் இஸ் ரெடியூஸ்டு பை கப்ளிங் ஆசிலேட்டர் டு லோட் லூஸ்லி. அதாவது சர்க்யூட் வித் increased value of high value of input impedance and low value of output impedance. ஸோ இதை மெயின்டைன் பண்ணும்போது லோட் எஃபெக்ட்டும் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த 3 ரெமெடிஸ் ஃபார் மெயின்டைனிங் ஃப்ரீக்வென்சி ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆசிலேட்டர். ஸோ இந்த வேரியேஷன் ஆஃப் ஃப்ரீக்வென்சி வித் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபேக்டர் S அப்படின்னு டினோட் பண்ணுவோம். வேர் S ஒமேகா ஆஃப் T இஸ் ஈக்குவல் டு del omega divided by omega r divided by del T by TR. ஸோ இது எல்லாமே நம்ம பார்ட்ஸ் per million per degree Celsiusல தான் வந்து மெஷர் பண்ணுவோம். இதில் ஒமேகா ஆர் அப்படிங்கிறது வந்து டிசையர்ட் ஃப்ரீக்வென்சி. ஸோ எந்த ஃப்ரீக்வென்சி நம்ம வந்து சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸில் மெயின்டைன் ஆகணுமோ அந்த வேல்யூ தான் இந்த ஒமேகா ஆர். டிஆர் அப்படிங்கிறது வந்து ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர். இதில் டெல் அப்படிங்கிறது வந்து ஸ்மால் சேஞ்ச், அதாவது நமக்கு டிசையர்ட் ஃப்ரீக்வென்சியில் இருந்து எவ்வளோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் டெல் ஒமேகா. அண்ட் அதே மாதிரி டெல் டி அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்.
ஸோ ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிலிட்டியை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா SW is equal to d theta divided by d omega. ஸோ இதில் d theta அப்படிங்கிறது வந்து it is phase shift introduced for small frequency change in desired frequency of FR. ஸோ FR அப்படிங்கிற desired frequencyல இருந்து ஒரு சின்ன frequency change create பண்ணுற phase shift எவ்வளோ அப்படிங்கிறது தான் இந்த d theta parameter. ஸோ இந்த வேல்யூ ஆஃப் d theta by d omega வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய ஆசிலேட்டர் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிலிட்டிக்கான ஃபேக்டர்ஸ் அண்ட் அதுக்கான ரெமெடி பேராமீட்டர்ஸ் எல்லாமே அண்ட் ஃபைனலைஸ்டாக ஃப்ரீக்வன்சி ஸ்டெபிலிட்டிக்கான ஃபேக்டருடைய எக்ஸ்பிரஷனையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ எப்போவுமே இந்த வேல்யூ வந்து நமக்கு லார்ஜராக இருக்கும் போது தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆசிலேட்டருடைய ஸ்டெபிலிட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும்.